அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதலே பல பேரிடிகளை இறக்கிக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் இந்தியாவுக்கான வரியை அறிவித்தது ஒருபுறம் எனில், போட்டி நாடுகளுக்கான வரியை குறைத்த அறிவிப்பு வெளியிட்டு மற்றொரு பேரிடியை தந்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு 25% என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரி ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இச்சூழலில் பங்களாதேஷ், இலங்கை, பாகிஸ்தான் நாடுகளுக்கான வரி விதிப்பை அமெரிக்கா குறைத்துள்ளது. இதன்படி 30% இருந்த பங்களாதேஷின் வரி 20% குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாகிஸ்தானுக்கு 19% வரியையும், இலங்கைக்கு 20% வரியையும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. நமது போட்டி நாடுகளுக்கு குறைவான வரி இருப்பதால் இந்தியாவிற்கான அமெரிக்க ஆர்டர்கள் பெருமளவு குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவிற்கு 30% ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து நடைபெற்று வரும் நிலையில், இந்தியாவிற்கான வரி விதிப்பு 25% குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது போட்டி நாடுகளுக்கு வரியை மேலும் குறைத்துள்ளதால் அமெரிக்க ஆர்டர்கள் முற்றிலும் கைவிட்டு போகும் சூழல் உருவாகியுள்ளது. இது நமது ஏற்றுமதியை பெருமளவில் பாதிக்கும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி தெரிவிக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் அவர்கள் முதலில் ஒரு வரி விதிப்பை அறிவித்திருந்தார்கள். இன்று திருப்பு ஒரு மறு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த மறு அறிவிப்பில் நமது போட்டி நாடுகளுக்கு குறைவாகவும் இந்தியாவுக்கு அதிகமாகவும் வந்திருக்கிறது. இது சற்றே பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும். இதை நாங்கள் மத்திய மாநில அரசுகளை அணுகி மறு பேச்சுவார்த்தை மூலம் இதை சரி செய்ய கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்டான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இருப்பதால் அந்த ஏற்றுமதி என்பது அதிகமாக இருக்கும். மொத்த ஏற்றுமதி எந்த மாற்றம் இருக்காது என்றே நம்புகிறோம். ஆனாலும் இந்த அமெரிக்க ஏற்றுமதி 30% இருக்கிறது நமக்கு இந்திய அளவிலும் சரி, திருப்பூரில் உள்ள ஏற்றுமதிக்கும் சரி. இந்த 30% சற்று பாதிப்பை ஏற்படுத்தினால் இதனால் சிறு குறு நிறுவனங்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல இது ஒரு வேலை வாய்ப்புகளையும் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு மாற்றாக நாங்கள் மத்திய அரசை அணுகி இதற்கு சலுகைகளை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாகவும் நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.